அதாவது உனக்கான இருக்க என்னன்றதை நீ தைரியமாக ஃபைட் பண்ணி கேளு. கொடுக்க முடியல நீ தேவையில்லை வெளியே வா. எனக்கு எந்த தமிழன் சீட்டு கொடுக்குறானோ அந்த தமிழனோட நான் கூட்டணி போகிறேன்னு சொல்லு தைரியமா. சார் உன் சொந்த ஜாதியில் இருக்கக்கூடியவனைய ஆளை வச்சு அடிச்சு குண்டாஸ் போடுற, இது என்ன நியாயம்? அப்போ உங்களை பற்றி பேசுனாக்கா நீங்கள் அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன்னாக்கா இது நீடிச்சதுன்னா அப்போ யார் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறாங்க? ராமதாஸ் பண்ணல, நீங்கள் தான் பண்ணுறீங்க. நீ தான் பண்ணுற. வன்னிய மக்களெல்லாம் ஏமாத்துற ராமதாஸ் இந்த மக்கள் மாதிரி அப்பாவி மக்களை நான் பார்க்கல என்ன. நீங்கள் அவர் பேச்சை கேட்டு ஏமாறாதீங்க. இதையே திருப்பி உன் சமுதாயத்து மக்கள்கிட்ட சொல்லு. சீமா சொல்லிட்டு இல்லையா, நான் யாரோட கூட்டணி கிடையாது. என்றைக்கு தமிழர்கள் முழுக்க என்னை ஏற்றுக்குன்னு ஓட்டு போடுறாங்களோ அன்றைக்கி நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ் மக்களுக்கான அத்தனை விஷயங்களும் பண்ணுவோன்றாரு. இது எத்தனை வருஷம் ஆகும்? இனி வர சந்ததி உன் பேச்சை கேட்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் மொழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. காலையில் எழுந்த உடனே கஞ்சாடிக்கிறதுக்கு போகிறான். அதை மாற்றணும்னா நீ ஆட்சிக்கு வரணுன்னாக்கா அப்போது யாரோடனா சேர்ந்து அதுக்கான களத்தை நீ காணணும். ஒன்றுக்கு ஒத்து போகிறவங்கள. கருணாநிதி 72 ஆரம்பித்த சாராய கடையை இன்னும் மூட முடியலையா சார்? இவ்வளோ பேசுகிறானுங்களே. பீகாரில் ஒரே நாள் அசம்பிளியில் கொண்டு வரான பில்லு அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இன்றைக்கி பீகாரில் பூரண மதுவிலக்கு. உண்மையான தமிழ் தேசியம் பேசுவோமாடா தம்பி அப்படின்ற ஒரு தலைப்பில் திருமா அவர்கள் ஒரு கூட்டம் போகிறாங்க. அதில் தான் இந்த ராஜராஜ இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ அந்த கூட்டம் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இவர் 8 சீட்டு கேட்டதாகவும் இல்லை உங்களுக்கு 6 தான் அப்படின்னு அவங்க பேசினதாகவும் இப்போ என்னோட கூட்டத்தை நான் காட்டுறேன் அப்படின்றதுக்காக போடப்பட்ட கூட்டத்தில் தான் இப்படி பேசியிருக்காங்க. உங்களுக்கு சீட்டு பிரச்சனைன்னு நீங்கள் அதை தானே பேசணும், மன்னர்களை இழுத்து பேசக்கூடாதுல்ல. இப்படி ஒரு கொஸ்டின் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. இது உண்மைதான். இது அதாவது உனக்கான இருக்க என்னன்றதை நீ தைரியமாக ஃபைட் பண்ணி கேளு. கொடுக்க முடியல நீ தேவையில்லை வெளியே வா. எனக்கு எந்த தமிழன் சீட்டு கொடுக்குறானோ அந்த தமிழனோட நான் கூட்டணி போகிறேன்னு சொல்லு தைரியமா. அதுக்கான மாநாடு நடத்துகிற நீ சொல்லிட்டு வெளியே வா. சார் உன் சொந்த ஜாதியில் இருக்கக்கூடியவனைய ஆளை வச்சு அடிச்சு குண்டாஸ் போடுற, இது என்ன நியாயம்? ஏர்போர்ட் மூர்த்தியை என் கருத்தை நான் சொல்லக்கூடாதா? நீங்கள் தானே சொல்கிறீங்க ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போது அவனோட ரைட்ஸ் அவன் பேசுகிறான். பேசுகிறதே தப்புன்னு என்ன அர்த்தம்? அப்போ உங்களை பற்றி பேசுனாக்கா நீங்கள் அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன்னாக்கா இது நீடிச்சதுன்னா அப்போ யார் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறாங்க? ராமதாஸ் பண்ணல, நீங்கள் தான் பண்ணுறீங்க. நீ தான் பண்ணுற. இன்றைக்கி பசப்புற என்னென்னு வன்னிய மக்களெல்லாம் ஏமாத்துற ராமதாஸ் இந்த மக்கள் மாதிரி அப்பாவி மக்களை நான் பார்க்கல என்ன. நீங்கள் அவர் பேச்சை கேட்டு ஏமாறாதீங்க. இதையே திருப்பி உன் சமுதாயத்து மக்கள்கிட்ட சொல்லு. எதுக்குடா அவனோட போய் நம்ம சண்டை போடணும்? நமக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நீயும் நானும் ஒன்றா தான் போய் சாராய கடையில் குடிக்கிறீங்க, ஒன்றா தான் இருக்கிறீங்க, ஒன்றா தான் கூலி வேலை செய்கிறீங்க. அப்புறம் என்ன அங்கே இருக்குது சார்? ஆம்சாங் செத்து போன ஆம்சாங் என்ன சொன்ன போல் பெருத்த சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்ம 2 சமுதாயமாக சேர்ந்து தேர்தலில் களங்கண்டாக்கா இங்கே எவனாலும் வெல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் நீ அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்து. ராமதாஸ் சரியில்லைன்னா விட்டுடுங்க. அந்த சமுதாயத்தை எத்தனையோ பேர் இருக்கான், அவனோட கூப்பிட்டு பேசுங்க சார். நம்ம மக்கள் நிம்மதியாக வாழணும் சார். அதுக்கு என்ன வழின்றதை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் இவனும் பேசிக்கின்னு உனக்கு சீட்டு வேணும்னா கொடுத்தா பாரு. ராமதாஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ராமதாஸ் உள்ளே சேர்த்தினா நான் வெளியே போய்டுவேன், பகிரங்கமாக சொல்லு. என்ன தாமரை இளமையில் நீர் மாதிரி எதுக்கு இப்படி அப்படி தத்திலிக்கிற? ஒன்று அப்படி இரு, இல்லைன்னா இப்படி இரு. அதை சீமா சொல்லிட்டு இல்லையா, நான் யாரோட கூட்டணி கிடையாது. என்றைக்கு தமிழர்கள் முழுக்க என்னை ஏற்றுக்குன்னு ஓட்டு போடுறாங்களோ அன்றைக்கி நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ் மக்களுக்கான அத்தனை விஷயங்களும் பண்ணுவோன்றாரு. இது எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ சொல்லியே 15 வருஷம் ஆகிடுச்சு. என்ன அவரோட ஃபாலோவராக போன எல்லாம் 35 வயசு வந்துட்டானுங்க. நான் அவரை குறை சொல்கிறேன்னு இல்லை, உண்மையான நல்ல நோக்கம் எல்லாம். ஆனால் இனி வர சந்ததி உன் பேச்சை கேட்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் மொழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. காலையில் எழுந்த உடனே கஞ்சாடிக்கிறதுக்கு போகிறான், குடிக்கிறதுக்கு போகிறான், தன் நிலையே மறந்து இருக்கான். கடைகள்லாம் பெற்ற தாயை கொள்றானுங்க, அப்பனை கொள்றானுங்க. இதுதான் சொசைட்டியாக மாறி நிற்குது. அந்த சொசைட்டி உன்னால் மாற்ற முடியுமா? அதை மாற்றணும்னா நீ ஆட்சிக்கு வரணுன்னாக்கா அப்போது யாரோடனா சேர்ந்து அதுக்கான களத்தை நீ காணணும். ஒன்றுக்கு ஒத்து போகிறவங்கள, ஒன்று ஏற்றுக்கிறவங்கள. ஆட்சிக்கு வந்தாலே அதை மாற்றுறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிரும் சார். மாற்ற முடியாதுங்க. கருணாநிதி 72 ஆரம்பித்த சாராய கடையை இன்னும் மூட முடியலையா சார்? இவ்வளோ பேசுகிறானுங்களே. பீகாரில் ஒரே நாள் அசம்பிளியில் கொண்டு வரான பில்லு அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டான் சார். இன்றைக்கி பீகாரில் பூரண மதுவிலக்கு. ஏன் உன்னால் கொண்டு வர முடியாதா? எதுக்கு எடுத்தாலும் யூபி வைப்பார், மத்திய பிரதேஷ் வைப்பார், அதை பாரு. ஏன்னா அவனை பார்க்குறது நான் யார்? என்ன நான் பார்த்துக்கணும். எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தான் நான் பார்க்கணும். பார்க்கட்டு இங்கே இருக்க போய் யூபியில் இருக்க போகிறானா, மத்திய பிரதேசில் இருக்க போகிறானா? சார் இப்போ ரீசனாக பாருங்கள், ஒரு பையன் போட்டு அவங்க அம்மாவை தார் மாற கத்தியில் குத்திருக்கிறான். ஆமாம், வேலைக்கு போக சொல்லு. வேலைக்கு போக சொன்னதுக்கோசம் நேற்றுக்கு தான். காரணம் என்ன? அவன் வேலையில் வெறுத்தி பணம் வேணும். இது தொடர்ந்ததுன்னு வச்சுங்களேன், நிம்மதியாக யாருமே வாழ முடியாது.
சும்மா இவங்க சொல்கிறாங்களே பீகார்காரனுக்கு வேலை வந்துட்டான், ஒரிசாக்காரன் வந்துட்டான், அங்கே பசி பட்டினி அவன் வந்து வேலை செஞ்சு ஏதோ சம்பாதிக்கணும் வரான், அது எப்படி தப்புன்னு நீ சொல்ல முடியும்? சார் நான் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கேன் சார், இந்த நாட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார்? நீ போய் வியாபாரம் பண்ணுறீங்கல்ல, வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா சார், அப்புறம் எதுக்கு இது சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஆனால் மது ஒழிகிற வரைக்கும் யார் உண்மையாக மது யாருமே பண்ண மாட்டானுங்க சார். எவ்வளோ ஆட்சிக்கு வந்தாலும் அதில் வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வருது, அதை இழக்க எவனும் தயாராக இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியுமே இவன் கரப்ஷன் அவன் கரப்ஷன் சொல்கிறான்ல கண்டி, எவனும் கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் இருக்காது. அதிகாரிகள் முதல்ல இருக்க மாட்டான். நீங்கள் எந்த அதிகாரி எடுங்க, அதாவது ரீசன்ட் டைமில் ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன், அப்போல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணப்போ அவர் சீனியர் இவெல்லாம் கரப்டட்னு சொன்னாங்க. இப்போ எப்படி ஆகிடுச்சுனாக்கா அவன் தான் நான் கரப்ஷன் பார்த்தீங்க அப்படின்றானுங்க. அந்த நிலை மாறி போச்சு சார். நீ எதுக்கு சார் பணம்? சார் நான் பணம் கொடுத்து வேலைக்கு வரேன் சார். இப்போ நேரு வந்து பணத்தை வாங்கி தான் சீட்டு கொடுத்துருக்காரு. நீ வந்து கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டு, என்ன அப்பழு கட்டுற ஆட்சி நடத்துகிற, எதுக்கு நீ பணத்தை வாங்கினவனுக்கு வந்து வேலை போட்டு கொடுக்குற? அப்போ திறமைசாலிலாம் என்ன ஆகும் சார்? ஒரு திறமையானவன் அவனோட நிலை என்ன? பணம் இல்லைன்னாக்கா அவன் விரக்தியில் கடைசியில் வேலை வாய்ப்பு இல்லாமல், வேலை இல்லாமல், ட்ரக் அடிக்ட்டு, இந்த மாதிரி. இதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான் மூல காரணமாக இருக்கிறீங்க சார். எவன் மெரிட் இருக்கிறானோ அவனுக்கு நீ வேலையை கொடுத்துப்பாரு, அவனுக்கான இடத்த கொடுங்க. அவன் ஏன் சார் தவறான வழிக்கு போகிறான்? ஒரு வேலை கிடச்ச உடனே அவன் ஏன் எதுக்கு தவறான வழிக்கு போகிறான்? ஒரு ஜாபுக்குனாக்கா 30 லட்சம் கொடு, 40 லட்சம் கொடுனா அவனால் 30,000 பெற்ற முடியாத போய் 30 லட்சம் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தில் வறுமையில் படிக்க வச்சுருக்கவங்க இன்ஜினியரோ இல்லை ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் அவன் வந்திருப்பான், அவன் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பான், எல்லாம் இருக்கும், ஓரல் அவனை காலி பண்ணிடுறீங்களே, அவன் என்ன பண்ணுவான்? பணம் இல்லாதனால தான் நம்ம வெளியேறான். அப்போ மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பொதுவாக வந்து அப்படியாப்பட்டவனோட மனநிலை எப்படி இருக்கும்? விரக்தி. அந்த விரக்தியில் அவனுக்கு எது அப்போ தேவைப்படுதோ அதை தேடி போகிறான். அது கிடைக்காதப்போ எல்லா எக்ஸ்ட்ரீம் எண்ட் வரைக்கும் போகிறான். இது நடந்துட்டு தான் இருக்கும். என்றைக்கு இவனுங்களாக திருந்தாத வரைக்கும் இந்த மக்களும் திருந்த மாட்டாங்க, நம்ம ஊரும் திருந்தாது.